தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் செல்வ பெருந்தகை தன் மனைவி பெயரில் வாங்கி குவித்திருக்கும் சொத்துக்கள் குறித்து எனக்கு நிறைய தகவல்கள் வந்துள்ளன. அவற்றை வெளிப்படுத்துவதோடு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் பேசியிருந்தார். மேலும் சென்னை தீநகரில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை தொடர்புடையவர் எனவும் காவல்துறையின் சரித்திர பதிவேடு பட்டியலில் இருந்தவர் என்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காத தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தன்னை பற்றி பேசினால் அண்ணாமலை மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும், கிரிமினல் அவதூறு வழக்கும் தொடுக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்திருந்தார். இந்நிலையில் செல்வ பெருந்தகை நியமனம் குறித்து காங்கிரஸ் கட்சியில் பலரும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களில் பலர் செல்வ பெருந்தகையின் குற்ற பின்னணியை ஆதாரங்களுடன் சேகரித்து அண்ணாமலை தரப்பிடம் அளித்துள்ளதாகவும் அதில் செல்வ பெருந்தகையின் சொத்துக்கள் குறித்த தகவல்களும் அடங்கியுள்ளதாகவும் கட்சி வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் டெல்லி வட்டாரத்திற்கு நெருக்கமான தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு மாற்றாக ஜோதிமணியை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல், பூண்டி, சோழவரம், செம்பரம்பாக்கம், தேர்வாய், கண்டிகை ஏரிகள், கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி வாயிலாக சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 13.2 TMC, தற்போது 5.69 TMC இருப்பு உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 2 TMC குறைவு. ஒப்பந்தப்படி தமிழகத்திற்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் கிருஷ்ணா நீரை சாய்கங்கை கால்வாயில் ஆந்திர அரசு திறந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நீர் திறக்கவில்லை. கிருஷ்ணா நீர் தொடர்பான பேச்சுவார்த்தையை நீர்வளத்துறை இன்னும் துவங்கவில்லை. வெளி மாவட்டங்களில் இருந்து பதவி உயர்வு அடிப்படையில் நீர்வளத்துறைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள உயரதிகாரிகளுக்கு இதுகுறித்த விவரங்களை கீழ் உள்ள அதிகாரிகள் இன்னும் தெரிவிக்காததே இதற்கு காரணம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1,24,053 வாக்குகள் பெற்று 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக அபார வெற்றி பெற்றது. திமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாமக 56,296 வாக்குகள் பெற்றது. நாம் தமிழர் கட்சி 10,602 வாக்குகள் பெற்று டெபாசிட் இழந்தது. உடல் வலிகளையும் பொருட்படுத்தாமல் இலவச வரிசையில் மணிக்கணக்கில் நின்று திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய காத்திருக்கும் பக்தர்களை ஏமாற்றி கதவுகளை திறந்து விடுவது போல பிராங்க் செய்து வீடியோ வெளியிட்ட யூடியூபர் TTF வாசன் மற்றும் அவர் நண்பர் அஜீஸ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு கெடுபிடிகளை மீறி கோவிலுக்குள் செல்போன் எடுத்து சென்றது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எதிர்வருகிற பட்ஜெட் தொடர்பாக கேள்விகள் மூலம் மத்திய அரசுக்கு கருத்து கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய எந்திரமாக கருதப்படும் தனியார் முதலீடு இன்னும் கடும் மந்தமாக இருப்பது ஏன்? குடும்பங்களின் சேமிப்பு வரலாறு காணாத அளவுக்கு இறங்கி கடன் உச்சத்துக்கு சென்றிருப்பது ஏன்? கிராமப்புற மக்களின் ஊதியம் தொடர்ந்து சரிவதுடன் தேசிய வருவாயில் சம்பள விகிதம் குறைவது ஏன்? கடந்த 7 ஆண்டுகளில் அமைப்பு சாரா துறைகளில் 17 லட்சம் வேலை இழப்பு நடந்திருப்பது ஏன்? வேலையில்லா திண்டாட்டம் 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சமடைந்திருப்பது ஏன்? இவை அனைத்தும் வருகிற பட்ஜெட்டில் விடை காண வேண்டிய கேள்விகள் ஆகும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். மேலும் G20 நாடுகள் கோடீஸ்வரர்களுக்கு 2% சொத்து வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயராம் ரமேஷ், இந்தியாவில் $167 கோடீஸ்வரர்கள் உள்ளனர். அவர்களிடம் இருந்து 2% சொத்து வரி வசூலித்தால் ஆண்டுக்கு ரூபாய் 1.5 லட்சம் கோடி கிடைக்கும். இது நமது GDP-யில் கிட்டத்தட்ட 0.5%. இதை பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய முதலீட்டுக்கு பயன்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார். எனவே கோடீஸ்வர வரி விவகாரத்தில் உயிரியல் ரீதியாக பிறக்காத பிரதமரின் நிலைப்பாடு என்ன? G20 மாநாட்டில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் போது இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உட்பட நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காளத்தில் உள்ள ராய்கஞ்ச், ரனாகாட், தக்ஷின், பக்தா மற்றும் மணிக்தலா ஆகிய 4 தொகுதிகளில், மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா, பீகாரில் ரூபாலி, உத்தராகண்டில் உள்ள பத்ரிநாத் மற்றும் மங்களூர், பஞ்சாபில் ஜலந்தர் மேற்கு, இமாச்சல பிரதேசத்தில் தேரா, ஹமீர்பூர் மற்றும் நலகர் ஆகிய தொகுதிகளுக்கும் நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அதிக இடங்களில் இண்டி
கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் மேற்கு தொகுதியில் இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே பிரதான போட்டி நிலவியது. மொத்தம் 13 தொகுதிகளில் பாஜக 2 இடங்களில் வெற்றி பெற்றது. இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் 4, ஆம் ஆத்மி 1, திரிணாமுல் காங்கிரஸ் 4, திமுக 1 இடங்களில் வெற்றி பெற்றன. சுயேட்சை 1 இடத்தில் வெற்றி பெற்றார். பாஜக ஆளும் உத்தராகண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத், மங்களூர் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் தட்டி சென்றது. கமலா ஹாரிஸுடன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தொலைபேசி மூலம் பேசியதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவியது. இதற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் இதனை மறுத்து துணை அதிபர் அலுவலக அதிகாரிகள் ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசவில்லை எனவும் அது குறித்த செய்தி உண்மையில்லை என கமலா ஹாரிஸ் டீம் மறுத்துள்ளது. ஜப்பானின் யமகட்டா பல்கலையில் சிரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் இதய நோய் அபாயத்தை குறைக்க சிரிப்பு உதவுவது உறுதியானது. இதையடுத்து யமகட்டா மாகாணத்தில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மக்கள் சிரிப்பதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. மேலும் மாதத்தின் 8வது நாளை சிரிப்பு தினமாக கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடா நாட்டின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் மாங்டன் நகரில் உள்ள நீர் பூங்காவில் 25 வயது இந்திய வாலிபர் ஒருவர் பூங்காவுக்கு வரும் சிறுமிகள், இளம் பெண்கள் என பலரை கட்டிப்பிடித்து பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் கைதாகி உள்ளார். இது பற்றி 12 பேர் போலீசில் புகாராக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் சம்பவ பகுதியில் வைத்து அந்நபரை கைது செய்தனர். இந்த வழக்கு வருகிற அக்டோபர் 24ஆம் தேதி மாங்டன் மாகாண கோர்ட்டில் நடைபெற உள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அந்த நபரின் புகைப்படங்களை பேஸ்புக்கில் வெளியிட்டு மற்ற பெற்றோர்களை எச்சரித்துள்ளார். அந்நபர் வேறு சில இந்திய வாலிபர்களுடன் ஒரு குழுவாக சுற்றித் திரியக்கூடும் எனவும் அவர் சந்தேகமும் தெரிவித்துள்ளார். சுப்மன் கில் தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி ஜிம்பாப்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இந்நிலையில் போட்டிக்கான இந்திய அணியில் துஷார் தேஷ்பாண்டே அறிமுக வீரராக இடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக முதல் முறையாக நேற்று களமிறங்கியுள்ளார். அவருக்கு BCCI மற்றும் இந்தியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.